புதிய 5 எரிமண்டல மக்கள் பொதுமக்களுக்கு என்ன? அதாவது நீ வந்து இதுல சோலார்லயும் விண்ட்லயும் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வந்து பண்ணிருக்காங்க. இப்போ கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த ரெண்டுலயும் வந்து பெரிய லெவலான விதிமீறல்கள் முறைகேடுகள் நடந்திருக்கு. ஸோ அதுல வந்து என்னன்னா பெரிய லெவலில் இப்போ நீங்க ஒரு சோலார்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும்னாலே ஒரு சில தனிநபர்களை வைத்து அவங்க மூலியமா ஒரு மெகாவாட்டுக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து சோலார்ல நீங்க அப்ளிகேஷனே கொடுக்க முடியும். நான் கேள்விப்பட்டவரை ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தா தான் நீங்க அப்ளிகேஷனே உள்ள போகும். ஸோ அந்த அப்ளிகேஷன் உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து எங்க போய் அதை வந்து கமிஷன் பண்ணணும்னு இருக்கும். கமிஷன்னா நீங்க செட்டப் பண்ணணும் இருக்கும். ஸோ அந்த இடத்தையும் அவர்களே தருவார். அதுல வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 200-300 ஏக்கரை வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்ககிட்டே வந்து நீங்க 10 லட்ச ரூபாய் பொறுமானம் உள்ள ஒரு இடத்தை அதே ரியல் எஸ்டேட் புரோக்கர்கிட்ட போய் நீங்க பல கோடி கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். வாங்கிட்டு அங்கேயே வந்து பூல்டு சப்ஸ்டேஷன் சொல்லி இவர்களே வந்து வாங்கி வச்சிருக்காங்க. எப்படின்னா இப்ப நீங்க ஒரு தனிநபரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பூல்டு சப்ஸ்டேஷன் நீங்க வாங்கிட்டு உங்களுக்கு கீழே பலர் வந்து அது மூலமா கனெக்ட் பண்ற மாதிரியான வசதிகளை வாங்கிருக்காங்க. தமிழ்நாட்டுல 250க்கும் மேற்பட்ட பூல்டு சப்ஸ்டேஷன்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ இதன் மூலமா தனிநபர்கள் நிறைய வந்து அவங்களுடைய அக்ரிகேட்டர்ஸ் மாதிரி போட்டு அவங்களுக்கு கீழே சிறு சிறு 1 மெகாவாட்டு 0.5 மெகாவாட் இந்த மாதிரி சிறு சிறு முதலீட்டாளர்களை கொண்டு வந்து இவங்க வந்து இடமும் இவங்களை கொடுத்து அந்த இடத்திற்கான விலையும் பல பல மடங்கு 50 மடங்கு 100 மடங்கு அதிகரிச்சு 10 லட்ச ரூபாய் இடத்த 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய்க்கு வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்க வைத்து அதன் மூலியமாக இப்ப நீங்க வந்து ஒரு மெகாவாட் தயார் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்க அந்த அக்ரிகேட்டர் கொடுக்குற ஒரு ரேட்டா இருக்கும், அங்கிருந்து டிஎன்இபிக்கு வர்றது ஒரு ரேட்டா இருக்கும். ஸோ இதன் மூலமாக 2 ரூபாய் 20 பைசாவுக்கு விற்க வேண்டிய சோலார் இது வந்து பெர் யூனிட் பிரைஸ் வந்து பல மடங்கு நடுவுக்கு அக்ரிகேட்டர்ஸும் நடுவுக்கு புரோக்கர்ஸும் வைப்பாங்க. அதுல ரியல் எஸ்டேட் இது எல்லாம் இருக்கு. முதல்ல அப்ளிகேஷன்ல ஆரம்பிச்சு அவங்களுக்கு போய் அங்க இடத்துல செட்டப் பண்றது வந்து கடைசியில கமிஷனிங் வரைக்கும் முழுவதுமாக விதிமீறல்கள் பல புரோக்கர்கள் பல பேர் இன்வால்வ் பண்ண இந்த மொத்த 5 வருஷம் 10 வருஷம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சி வந்த போது முதல்வருடைய ஆலோசனை பேர்ல இது அனைத்தும் வந்து இந்த மாதிரி லாபிகளே உடைக்கப்பட்டது. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா ஒரு சிஸ்டம் வந்து விரைவில் லான்ச் பண்ணுவோம். ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய கேரிடார்ல நம்மளுடைய தொகுப்புல ஒரு தொகுப்புல இவ்வளவு மெகாவாட் தான் போகணும்னு இருக்கும். ஹை வோல்டேஜ் சப்ளை எப்படி வரும்? ஒரு இதுல இப்ப 14,500 மெகாவாட் தான் ஒரு சப்ளைல போகணும், நம்மளுடைய கேரிடார்ல போகணும், நம்மளுடைய தொகுப்புல போகணும்னு இருக்குன்னா அந்த பகுதியில இருக்கிற அதற்கு மேலேயே வந்து நிறைய பேருக்கு அனுமதி கொடுக்கப்படுது. அதாவது லோட் ஃப்ளோ ஸ்டடி வந்து தெளிவா பண்ணிட்டே இருக்கும். எங்கெங்க அவைலபிலிட்டி இருக்கு, எங்க ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான புரோக்கர்கள் வந்து நிறைய வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க வந்து ஒரு 1000 மெகாவாட்டுக்கு பிளாக் பண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது. அந்த பிளாக் பண்ணதுல கீழே வந்து நீங்க 100 மெகாவாட் 200 மெகாவாட் தான் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சு யார் யார் இந்த மாதிரியான முறைகேடுகள்ல இவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க ஐடென்டிஃபை பண்ற பணிகள் வெளியே தெளிவா நடந்துருக்கு. முதலாவது இனிமேலாவது ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். கண்டிப்பா வந்து யாரெல்லாம் இதுல முறைகேடு இருந்துச்சோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த 2 சென்டர்ஸ் இருந்துச்சு, திருநெல்வேலி உடுமல்பேட் சென்டர். இந்த 2 சென்டர் வழியா தான் இந்த மாதிரி பெரும்பாலும் புரோக்கர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண சென்டர். அதை கம்ப்ளீட்டா டிஸ்பேண்ட் பண்ணிட்டு ஃபீல்டு இன்ஜினியரிங், அதாவது ஃபீல்டுல போய் நீங்க முதல்ல அப்ளிகேஷன் கொடுத்தோன்னே ஃபீல்டுல போய் பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கமிஷன் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க எல்லாம் முடிச்சு அந்த கனெக்டிவிட்டி கொடுக்குற முன்னாடி நெட் மீட்டரிங் எல்லாம் பொருத்தி கனெக்டிவிட்டி கொடுக்குற முன்னாடி ஒரு ஃபீல்டு விசிட் இருக்கும். அந்த 2க்கும் தான் அந்த சென்டர் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் அதை வந்து 5 மண்டலங்களா பிரிச்சு அது விரைவாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கோம். எவ்வளவு வந்து அவர்கள் யாரெல்லாம் அதுல முறைகேடுல இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பெரிய லெவல்ல இருந்தவங்க எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த 2 சென்டர்ல இருந்தவங்க எல்லாரும் டிஸ்மேல் பண்ணி இப்ப வந்து 5 மண்டலங்களாக உருவாக்கப்பட்டு விரைவாக இப்ப நிறைய பேருக்கு வந்து இப்ப கமிஷனிங்ல ரெடியா இருக்கு. நிறைய பேர் நேம் சேஞ்ச் நேம் டிரான்ஸ்ஃபர்ல இருக்கு. ஸோ நிறைய பேர் ரீபவரிங் பண்ணுவோம், பழையதை மாத்திட்டு புதுசா பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து உடனடியாக கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யப்படுறதுக்காக நம்ம வந்து 5 மண்டலங்களா உருவாக்கி இன்னைக்கு அவங்களுக்கான ஒர்க் ஆர்டர் எல்லாம் போயிடும். எவ்வளவு சீக்கிரம் அவங்க வந்து கமிஷனிங் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து பெண்டிங்ல இருக்க எல்லாத்தையும் கமிஷனிங்ல முடிக்க சொல்லிருக்கோம். யாரெல்லாம் முறைகேட்டா பிளாக் பண்ணிருக்காங்களோ அவங்களையும் ரிலீஸ் பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம எங்கெங்க வழித்தடங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். கம்ப்ளீட்டா லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் போர்ட்டல் இன்னும் 10 நாளுக்குள்ள ரெடி ஆயிரும். டிரான்ஸ்பரண்ட் போர்ட்டல் ஃபார் சோலார் ரெனியூபிள் எனர்ஜிக்கு டிரான்ஸ்பரண்டான ஒரு போர்ட்டல் வந்து உருவாக்கப்படும். அது வந்து விரைவில் முதலோட ஒப்புதல் பேர்ல அது உருவாக்கும் பணி நடந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் புது அப்ளிகேஷன் வரும். இனிமேல் யாரும் எங்கேயும் 25 லட்சம் ரூபாய் கொடுக்க தேவையில்லை. ஒரு மெகாவாட்டுக்கு சராசரியாக இந்த 5 வருஷத்துல நீங்க 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் நீங்க உள்ள வந்து அப்ளிகேஷன் போகணுன்ற நிலைமை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க கமிஷன் வரைக்கும், கமிஷனிங்னா கடைசியில் நீங்க கனெக்டிவிட்டி கொடுக்குற வரைக்கும் பணம் இருந்தது. ஸோ அனைத்தும் ஒழிக்கப்பட்டு நல்ல இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரணும். நமக்கு வந்து இங்க சோலார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வரணும். சோலாருடைய பர்ச்சேசிங் ரேட்டும் குறையணும். இன்னைக்கு வந்து ரேட்டும் குறைஞ்சு நமக்கு அதன் மூலமாக எல்லாருக்கும் பயனடையணுன்ற வகையில் தான் இருக்கு. நமக்கான நிறைய அதுக்கான சோர்சஸ் இருக்கு. அதை முறையாக ஸ்ட்ரீம்லைன் பண்ற வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம்.
மின்சாரத்துறை சார்பில் வெள்ளை அறிக்கை வெளியிடும். அடுத்த வாரம் வந்து அதுல உள்ள ஊழல் செய்தவர்கள் யார், மின்சாரத்துறை மின்சாரத்துறை சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கை வந்து விரைவில் தயாராகும். அடுத்த வாரத்துக்குள்ள நாங்க வந்து அதுக்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். அடுத்த வார இறுதிக்குள்ள நம்ம இந்த வார இறுதிக்குள்ள வெளியிடப்படும். அதுல இந்த துறையோட நிலைமை என்ன, எப்படி இருக்கு, என்னென்ன இருக்கு, எந்தெந்த வகையில் இந்த துறைக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, இது அனைத்தும் கணக்கிடப்பட்டு இந்த வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடும். இல்ல எந்தெந்த இடத்துல ஊழல் இருக்குன்னு நாங்க வெளியிடுவோம். அது இல்லாமல் எந்தெந்த இடத்துல வந்து ஏற்கனவே நடந்த ஊழல்களையும் நாங்க எடுத்து சொல்லுவோம். அது இல்லாமல் யாரு ஊழல் செஞ்சாங்க என்னன்றத அந்த டிவிஎஸ்சியோ இல்ல அதற்கான துறையோ வந்து அவங்க முடிவு செய்து கன்விக்ஷன் அப்பதான் நம்ம சொல்லுவோம். நாங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு இவர்கள் ஒரு சில இதை சொன்னால் அது வழக்கையும் பாதிக்கும். கண்டிப்பா எந்த பீரியட்ல நடந்துச்சுன்னு தெரியும். போன ஆட்சியில யார் அமைச்சர் இருந்தா தெரியும். அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாம நடந்திருக்காது. சோ அது நாங்களே சுட்டி காட்டினா அந்த வழக்கை வந்து வழக்குக்கு வந்து தேவையானதா இருக்கும். பட் கண்டிப்பா என்னென்ன ஊழல் நடந்திருக்கு, எங்கெங்க முறைகேடு நடந்திருக்கு, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றது. இப்ப நான் சொல்றேன் சோலார்ல இப்படி நடந்துச்சு. சோலார் இருக்கப்ப யார் இருந்தா, இது எப்படி நடந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். இதுல எவ்வளவு பேர் பணம் கொடுத்துட்டு இப்பவும் காத்துட்டு இருக்காங்க தெரியும். 25 லட்ச ரூபாய் மெகாவாட் கொடுத்துட்டு காத்துட்டு இருக்கவங்க இப்ப ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏற்கனவே இப்ப கொடுக்காமல் யாராவது ஒருத்தர் ஒரு மெகாவாட்டா உள்ள வந்திருக்க பாக்க கடந்த 5 வருஷத்துல அப்படின்னு நீங்க கேட்க சொல்லுங்க. இதெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்ச விஷயம், இன்னைக்கு இந்த துறையில தெரிஞ்ச விஷயம். அது அனைத்தும் இப்ப வந்து நிறுத்தப்பட்டது. தெரியல, அவர் பல வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிறார். உத்தமர் செந்தில் பாலாஜி அவர் பல வழக்குல இருக்கிறார். பல வழக்குகள் அவர் மேல நிலுவையில் இருக்கு. 10-15 வருஷமா பல வழக்குகள் இருக்கு. அது எந்த வழக்கு என்னன்னு தெரியல. அது அந்தந்த துறைக்கு தான் தெரியும். நம்ம வந்து இந்த வருஷம் வந்து 15,000 பேர் புதிதாக வேலைக்கு எடுக்கிறதுக்காக நாங்க முடிவு செஞ்சிருக்கோம். பழைய ஆட்சி காலத்துல நிறைய பேர் வந்து வேலைக்கு எடுக்காமல் அவங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. கேங்மேன்ல இருந்து பல துறைகள்ல. சோ அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் செய்யணும். ஸோ இது அனைத்தும் ஆலோசனைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த துறையை முழுவதுமாக சீரமைக்க வேண்டும். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வருஷம் குறைந்தபட்சம் 15,000 பேராவது வேலைக்கு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதை கண்டிப்பா செய்வோம். தொடர்ந்து நம்ம செய்வோம். தமிழகத்துல வந்து தொடர்ந்து குற்ற சம்பவங்கள் அவனியாபுரம் பகுதி ஒரு இளைஞர் இல்ல எந்த இடத்துல என்ன சம்பந்தம் எங்கெங்கெல்லாம் குற்ற சம்பவம் நடக்குதோ உடனடியாக கடுமையான நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முந்தைய ஆட்சி காலத்துல எல்லா குற்ற சம்பவங்களும் மறைக்கப்பட்டுச்சுன்னு நாங்க சொல்றோம். எங்கெங்கெல்லாம் வந்து பாலியல் குற்றங்கள் எங்க நடந்தாலும் அதை மூடி மறைக்கும் வேலையை அரசாங்கம் ஈடுபடுத்தி இந்த அரசாங்கத்துல முதல்வருடைய டைரக்ஷன் கீழ உடனடியாக வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுறாங்க. எந்த இடத்துலயும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் லெவல்ல எந்த மிஸ்டேக்கும் இல்லை. கண்டிப்பா வந்து இந்த குற்றங்களை குறைக்கும் வழியாக போதை மருந்து கட்டுப்படுத்துறது எல்லா வேலையிலும் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இதுக்கான ரிசல்ட் இல்ல அது குறிச்சு ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. முதல்வர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று கண்டிப்பா ஒரு முடிவு எட்டப்பட்ட பிறகு கண்டிப்பா தெரியும். மின்தடை வந்து எல்லா பகுதியிலும் இருக்கு. இல்ல மின்தடை எதனால் தடைப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதுக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து மின்சார வாரியம் சார்பாக வெளியிடப்படுது. ஒவ்வொரு நாளும் முந்தைய நாள்ல எங்கெங்க மின்தடை ஏற்படுதுன்னு குறைந்தபட்சம் அதாவது 55 இடங்களுக்கு கீழே தமிழகம் முழுவதும் மின்சாரம் தடைப்படுது. எதனால தடைப்படுது, எவ்வளவு நேரம் தடைப்படுதுன்ற வரைக்கும் நம்ம வந்து ரிப்போர்ட் ரெடி பண்றோம். தயவு செஞ்சு பத்திரிகையாளர் அனைவரும் அதை பார்க்க வேண்டும். ஏன்னா வந்து இப்ப நேற்று வந்து ஒரு 55 இடத்துல முன்னாடி ரிப்போர்ட்ல 52 இடத்துல தடைப்பட்டுச்சு. அதுல 35க்கு மேல வந்து 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. மீதி எல்லாம் 4 இருந்து 2 மணி நேரத்துக்குள்ளதான் சரி செய்யப்பட்டது. பெரிய லெவல்ல ஏன் வந்து மரங்கள் அதாவது போஸ்ட் கம்பங்கள் சாய்ந்து 3-4 போஸ்ட் கம்பங்கள் சாய்ந்து காற்றுனால அதனால தடைப்பட்டுச்சு. அதை எவ்வளவு விரைவாக சீரமைச்சாங்கன்னு பார்த்திருக்கோம். மின்சாரம் எதனால் தட்டுப்படுது, எதனால் அந்த இடத்துல தடைப்படுது, எதனால அந்த இடத்துல பிரச்சனை வருது, எவ்வளவு சீக்கிரம் சரி பண்றாங்கன்றத நம்ம உடனே பண்ணி தரோம். முன்னாடியோட மின்னகம் வந்து மின்னகத்தோட ரெஸ்பான்ஸ் சரியா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நீங்க இந்த 3 வாரத்துல பாருங்க, மின்னகம் சோசியல் மீடியா எல்லாத்துல வர்ற இதை வந்து ரெக்வஸ்ட் உடனடியாக எல்லாரும் சரி பண்ணிட்டே வராங்க. கண்டிப்பா இதை சீரமைக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அனைத்தும் பாருங்க, எந்த இடத்துலயும் மெயின்டெனன்ஸோ டெண்டரோ நிறுத்தப்படவில்லை. டெண்டர் எஸ்டிமேஷன் தவறுகளை சரி செய்ய சொல்லிருக்கோம். டெண்டர் எஸ்டிமேஷன் பாலிசியில தவறா இருந்திருக்கு, எஸ்டிமேட் பண்றதுல தவறு நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் சீரமைக்க விட்டு எங்கேயுமே வந்து டெண்டரை போடக்கூடாதுனோ இல்ல எதையும் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடாதுனோ இல்லை. அதை ஏற்கனவே பண்ண எஸ்டிமேஷன் நிறுத்துங்க. அது வந்து சீரமைச்சுட்டு எஸ்டிமேட் பண்ணி புது டெண்டர் விடுங்கன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தும் விதமாக எந்த டெண்டரையும் கால்குலேட் பண்ணக்கூடாது. எஸ்டிமேஷன் பாலிசி அதான் டிரான்ஸ்ஃபார்மர்ல 8 லட்ச ரூபாய் ஒருத்துள்ள டிரான்ஸ்ஃபார்மர் 13 லட்ச ரூபாய்க்கு வித்தாங்கன்னு சொன்னாங்கன்னா அது எஸ்டிமேஷன்ல ப்ராப்ளம். ஸோ அந்த எஸ்டிமேஷன்ல சீரமைச்சு விட்டு எங்கேயும் வந்து இந்த அரசாங்கத்திற்கு எந்த பர்சன்டேஜ் வேணாம், எந்த கமிஷனும் வேண்டாம். அதனால சீராக
மக்களுக்கு போக வேண்டிய பணம் மக்களுக்கு இருக்கணும், நிறுவனத்துக்கு இருக்க வேண்டிய பணம் நிறுவனத்துக்கு இருக்கணும். நிறுவனத்தில் இல்லாமல் எந்த நடுவில் எந்த நபருக்கும் போகக்கூடாது. அதை சீரமைக்கிற வேலை தான். அதனால எந்த டெண்டரும் நிறுத்தப்படவில்லை. அதை சீராக முறையாக அரசுக்கு நஷ்டம் இல்லாத வகையில் எஸ்டிமேஷன் பண்ணி டெண்டர் விட சொல்லியிருக்கு. இல்ல அந்த மாதிரி டெண்டர் விட்டுட்டு இருக்காங்க. அவங்க சிபிஐ விசாரிச்சு விரைவா முடிக்கணும். அதான் ஒரே எல்லாருடைய வேண்டுகோள். குற்றவாளிகள் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அந்த குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். அரசுடைய பணத்தை திருடியவர்கள் அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப இருக்கிற ஒன்றிய அரசு திமுகவோடு இணக்கமாக இருக்கும் காரணத்தினால் இதுவரை கவர்னருக்கு அனுப்பிச்ச எந்த விஷயத்தை, அதாவது இதுவரை செந்தில் பாலாஜி மீதும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இடி கேட்டுக்கொண்டதுக்கு நம்ம அந்த இதை அப்ரூவலை கொடுத்து 2 வாரம் ஆச்சு. இது வரைக்கும் கவர்னர் ஆபீஸ்ல இருந்து அதுக்கான ஒப்புதல் அளிக்கவில்லை. நம்ம கிட்ட இருந்து அரசுகிட்ட இருந்து போயிருச்சு. இடி கேட்டது என்போர்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அது பல மாதங்களாக தூங்கிட்டு இருந்த ஃபைல நமக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கோம். அதை இதுவரை கவர்னர் ஏன் பிடித்து வைத்திருக்கிறார்? இதற்கு மேல் சிபிஐ நடவடிக்கை எடுக்குமா? இல்ல சிபிஐ மறைமுகமா சிபிஐயும் திமுகவும் இணைந்து செயல்படுகிறார்களா? பார்க்க போனால் 2 பேரும் மறைமுகமாக ஒன்றாக இணைந்து செயல்படுகிறார்கள். அதனால்தான் கவர்னர் இதுவரை செந்தில் பாலாஜி மீதும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதும் நாங்கள் அனுப்பிச்ச ஃபைலுக்கு இதுவரைக்கும் எந்த ஒப்புதலையும் கொடுக்கவில்லை. அவர்கள் 2 பேரும் இணைஞ்சு செயல்படுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. சிபிஐ இதுல முறையாக டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி விசாரிக்கணும் பார்ப்போம். நன்றி.